வாடகை கார்களுக்கான கட்டணத்தை உடனடியாக தமிழக அரசு நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று கார் ஓட்டுநர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை திருவள்ளூர் கோட்டத்தில் நண்பர்கள் மகிழுந்து ஓட்டுநர் நலசங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்பட்டது. இதில் கலந்து கொண்ட ஓட்டுநர்கள் தினமும் கிடைக்கும் வருமானத்தில் 20% தனியார் வாடகை கார் நிறுவனங்களுக்கு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தப்படுவதாக புகார் தெரிவித்தனர். கர்நாடக மாநிலத்தில் வாடகை கார்களுக்கு கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதை போல தமிழகத்திலும் அரசு நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். கஸ்டமரோட மொபைல்ல சார்ஜ் டவுன் ஆயிருந்தா கூட சர்சார்ஜ் வருது. இந்த டெக்னாலஜியில விளையாடுறாங்க. கஸ்டமரோட மொபைல்ல சார்ஜ் டவுன் ஆச்சுன்னா கூட சர்சார்ஜ் வருது, டபுள் ஃபேர் வருது. அந்த டபுள் ஃபேர் நாங்க வாங்குறது இல்லை, எங்களோட ப்ரீபெய்ட் அக்கௌண்ட்ல இருந்து கம்பெனி எடுத்துக்குது. இது போக டோல் சார்ஜ் 22 ரூபானா இவங்க 40 ரூபான்னு கணக்கு அமைக்கிறது. அது எங்களுக்கும் தெரியல. ஏன்னா அந்த டிஜிட்டல் மீட்டர்ல எவ்வளவு வாங்குறாங்க, என்ன பண்றாங்கன்னு எங்களுக்கே தெளிவா இல்லை. அதை தெளிவா கொடுக்கணும்ன்றதுதான் எங்களோட கோரிக்கை.